பயிற்சி 1.3 மூன்றாவது கணக்கு. கொடுக்கப்பட்ட சார்பு f from x2 x² மைனஸ் 5x + 6 எனில் இந்த 4 மதிப்புகளை கேட்டிருக்காங்க. f of x என்னென்னு கொடுத்துருக்காங்கப்பா, x² மைனஸ் 5x + 6. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறாங்களோ இந்த மதிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பிரதியிட்டு வர ஆன்சர் தான் என்னப்பா அதனுடைய தீர்வு. அப்போ f of -1 எக்ஸ் இருக்க இடத்துலலாம் -1 பிரதியிடுறோம். என்ன கிடைக்குது, மைனஸு ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். -5 × -1 + 5 + 6. ஸோ தீர்க்கிறப்ப என்ன கிடைக்கிது, கூட்டுறப்ப 12. அப்போ f of -1 மதிப்பு இந்த f of xக்கு என்னதுப்பா, 12. அடுத்தது 2a. எங்கெல்லாம் எக்ஸ் வருது அங்கே என்ன போடணும், 2a போடுறோம். அது அப்புறம் விரித்து எழுதுகிறோம். அதிலேருந்து f of 2a சும்மா பொதுவாக எடுத்து எழுதினாலும் சரி, எழுதாட்டி 6ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். அப்போ f of 2a = 2 2 4, a² பண்ணால் a², i2 10, a அப்படியே இருக்கும் +6. 2 எடுத்து எழுதினாலும் ஓகே, எழுதாட்டியும் ஓகே. சரியா? அடுத்தது f of 2. எக்ஸ் இருக்க இடத்துல என்னப்பா போடணும், 2ன்னு பிரதியிடணும். அப்போ 2² - 5 × 2 + 6, 4 - 10 + 6. ஸோ 4ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா +10, இங்கே -10 இருக்குது. அப்போ 10ல் 10 போச்சுன்னா என்னது, 0. அப்போ f of 2 மதிப்பு என்னது, 0. அடுத்தது f of x - 1. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே என்னப்பா போடணும், x - 1 போடுறோம். இதை மட்டும் விரித்து எழுதுகிறோம். காரணம் அது எப்படி இருக்குது, a - b ஹோல்² வடிவில் இருக்குது. a² + b² - 2ab 2 × x × 1 என்ன கிடைக்கும், 2xன்னு கிடைக்கும். இந்த 5 உள்ளே கொண்டு போகிறோம். -5x - ப்ளஸ்ஸு 5 1 5 + 6. சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு x² எதுவும் இல்லை, அதனால் அந்த x² எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து எக்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் தான் இந்த மாதிரி மிஸ் டேஷ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு x²க்கு ஒரு கோடு, இந்த எக்ஸுகளுக்கு ஒரு மாதிரி வளைவு, அடுத்தது நம்பர்களுக்கு 2 கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ எக்ஸை எக்ஸோடு தான் கூட்டவோ கழிக்கவும் முடியும். அப்போ 2 ஒரே குறி, அதனால் -7x. 1 + 5 + 6 எவ்வளோப்பா, 12.